Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஸ்டைலில் நம்ம சட்னி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் இதில் ஒரு கப் அளவு பார்த்தீங்கன்னா திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்லா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பலாம் வந்து ஃப்ரை ஆகணும் வந்து அவசியம் கிடையாது. தேங்காயோடைய வாசனை வந்தாலே போதும். ஸோ அதில் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தேங்காய் நல்லா வந்து வறுபட்டுரும். ஸோ நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு கருப்பை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு புளியும் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த நம்ம போட்டு சேர்த்த மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகி வரணும். ஸோ இதெல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றணும் அப்படின்னா ரொம்ப தேங்காய் வந்து கறிக்கிட்டு வந்துடும். ஸோ நமக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பொட்டு கடலை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ ஜஸ்ட்டு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணாலே போகுது. லோ ஃப்ளேமில் வச்சு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மிளகாய் எல்லாமே வந்து வறுபட்டு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சு இது வந்து மிக்சரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதில் ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ லைட்டாக வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா வந்து ஹீட் ஆகணும். நல்லா கடுகு வந்து நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஒரு மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் வந்து இது ஒரு வாசனைக்காக தான். இப்போ சேர்த்துட்டு இது லைட்டாக வந்து ஃபஸ்ட் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை வந்து சேர்த்துடலாம். ஒரு கைப்படியில் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சட்னியை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தண்ணி கூட வந்து சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கட்டி சட்னி வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.